நாமும் கூட நம்முடைய பாடுகளின் அடிப்படையில, பாரங்களின் அடிப்படையில தேவ சந்நிதிக்கு வந்து கண்ணீர் சிந்துகிறோம். நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் தேவனோடு கூட விளக்கமாக சொல்லுகிறோம். சாதாரணமா ஏதாவது பாடுகளுக்காகவோ அல்லது பயத்தினாலோ அல்லது பாரத்தோடோ கூட ஜெபத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு கொஞ்ச நேரம் ஜெபித்த பிறகு உங்களுடைய பாரம் எல்லாம் இறங்கி விடுவதை நீங்கள் உணர்வீர்கள். ஆண்டவர் சொல்லுகின்றார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும். பாரம் சுமக்கிற கிறிஸ்தவர்களேன்னு சொல்லல, நான் பிரசங்கிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் ஆண்டவர் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. யோவான் சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கிறோம், தேவன் அன்பு கூர்ந்தார். இந்த உலகத்திலே விதவிதமான மதங்கள், இந்த உலகத்திலே பல்வேறு விதமான ஜாதிகள், இந்த உலகத்திலே பல்வேறு விதமான பாஷைகள் பேசுகிறார்கள், பல்வேறு விதமான குலங்கள், பல்வேறு விதமான நம்பிக்கைகள். ஆனால் தேவன் மாத்திரம் இவைகள் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். குலங்கள், ஜாதிகள், பாஷைகள், மதங்கள் இவைகளெல்லாம் மனிதன் உண்டு பண்ணி கொண்டவைகள். ஆனால் தேவனோ மனிதனைத்தான் சிருஷ்டித்தார். எனவே அந்த மனிதன் எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த பட்டணத்தை சேர்ந்தவனா இருந்தாலும், எந்த கலர்ல இருந்தாலும் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன் தான் என்பதால் அவன் தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி. எனவே தேவன் அந்த மனிதனை எவ்வளவோ அன்பு கூர்ந்தார். நீ மனிதனா என்றால் கவனி, தேவன் உன்னை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறார். வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய பாரம் எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பாடு எதுவாக இருந்தாலும், உன்னுடைய பயம் எப்பேற்பட்டதாய் இருந்தாலும் கவனி, உன்னுடைய பழுவை, உன் பாரத்தை, உன் பயத்தை தேவனிடத்திலே கொண்டு வந்து முழங்கால் படியிட்டு விண்ணப்பம் பண்ணினால் அவர் எல்லா பாரத்தையும் இறக்கி விடுவார். எனவேதான் நாம் தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவ சந்நிதிக்கு நாம் வந்து முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிற போது, அப்படி ஜெபிக்கின்ற போது நமக்கு பின்னால் எத்தனையோ டென்ஷன்ஸ் இருக்கலாம். நம்முடைய உள்ளத்துல ஒருவேளை பெரிய பயம் இருக்கலாம், நம்முடைய மனதிலே ஒரு பெரிய வேதனை இருக்கலாம், கண் நிறைய கண்ணீர் இருக்கலாம், நெஞ்சு நிறைய கலக்கம் இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரம் ஆண்டவராகிய இயேசுவின் சன்னதியிலே நீ ஜெபிக்கின்ற போது என்னாகுமோ தெரியாது. இந்த கலக்கம் எல்லாம் என்னவாகுமோ, அந்த பயம் எல்லாம் எங்கே போகுமோ, அந்த பாடுகள் எல்லாம் அதெல்லாம் காணாம போயிடுது. ஏன் அப்படி காணாம போகுது யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார்? என்னிடத்திலே வந்து பிரார்த்தனை செய்து விண்ணப்பம் பண்ணுகிறவர்களுக்கு நான் இளைப்பாறுதலை அருளிச் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளை, எப்பொழுதாவது எந்த நொடிப்பொழுதலாவது என்னால் இது முடியவே முடியல, என்னால் இதை செய்யவே முடியல என்கிறதை போன்ற ஒரு சூழல் உருவாகுகிற போது தயவு செஞ்சு கவனிங்க, உடனடியாக முழங்கால் படியிடுவதை கற்றுக்கொள்ளுங்கள்.